வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆனந்தர் ஒரு சுவாரஸ்யமான ஒரு எபிசோட் தான். வேல்யூ ஃபார் மணி சீரிஸில் கார்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற வாகனம் ஆன் ரோட் ஒரு 11.3 லேக்ஸ் கிட்ட வருதுங்க. சில இடங்களில் 11.5 லேக்ஸ் வரைக்குமே போகும். பட் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் ரியல் டைமில் கிடைக்குது. என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டொயோட்டா கிளான்ஸாவோட ஜி சிஎன்ஜி மாடல் தான் எடுத்து வந்திருக்கிறோம். இந்த வாகனத்தோட ஒரு டீட்டெயில்டு வாக்குறன்னு பார்த்துட்டு இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பர்டிகுலர் கார் உங்களுக்கான காரா இல்லையான்னு முடிவெடுக்கலாம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வாகனத்தை எனக்கு ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண கோயம்புத்தூரை சேர்ந்த கிறிஸ் டொயோட்டா ஷோரூமுக்கு ஒரு சின்ன ஷோர் கொடுத்துடலாம். நீங்கள் டொயோட்டா நிறுவன கார்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்க, உங்களுக்கு பெட்டரான ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த டொயோட்டா கிளான்ஸாவோட ஜி சிஎன்ஜி மாடலில் என்னெல்லாம் கிடைக்குது, இதெல்லாம் மிஸ் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். முதல்ல டொயோட்டா கிளான்ஸாவோட இந்த ஜி மாடலில் அக்ராஸ் டொயோட்டா கிளான்ஸால என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத எவிடென்ட்டாக நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். சேஃப்டி ரிலேட்டடாக பேசுவோம். இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேக் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ரிலேட்டடாக 3 பாயிண்ட் எல்லா சீட்பெல்ட்ஸும் எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கிளான்ஸாவோட பில் குவாலிட்டி பற்றி கேட்டிங்கன்னா ரீசெண்டாக இதோட கவுண்டர் பார்ட், அதாவது வந்து மாருதி பாலினோ வந்து 4 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருந்துச்சு. ஸ்ட்ரக்சரலாக ரீசெண்ட் டைமில் அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருந்துச்சு அந்த 5th ஜென்ரேஷன் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கப்புறம். ஸோ அதோட கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங் கண்டிப்பாக வந்து நமக்கு இங்கே கிளான்ஸாவுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். 955 கிலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட்டோமேட்டிக். சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1035ங்க. ஸோ அந்த கர்வ் வெயிட்டில் பலினோக்கும் கிளான்ஸாகும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பேஸ் மாடலில் மட்டும் ஒரு 5 கிலோ வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து அந்த காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் ஏதாவது இன்டர்னலாக நடந்திருக்கா என்னன்னு அப்படின்றது எனக்கு தெரியல. பட் பேஸ் மாடலில் ஒரு 5 கிலோ வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. இப்போ இந்த வாகனத்தோட என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 லிட்டரில் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா சிஎன்ஜி மோடில் 76.45 பிஹெச்பி, 98.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவே நீங்கள் பெட்ரோல் மோட் போனீங்கன்னா 88.5 பிஹெச்பி, கிட்டத்தட்ட 113 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படின்றது ஜென்ரேட் செய்யப்படும். ஸோ ஒன் ஆஃப் தி ஸ்மூதஸ்ட் என்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த K12N சீரிஸ் ஆஃப் என்ஜின்ஸை. ரிலையபிலிட்டி ரீதியாக நீங்கள் கொஷினே வேண்டாம், பல வருஷமாக இது மார்க்கெட்டில் இருந்திருக்கு. இந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் அப்படின்றது சுசுகி நிறுவன கார்களில் நிறைய இருந்திருக்கு. ஸோ அப்படின்றப்ப இதில் ரிலையபிலிட்டி கேள்விகள்லாம் இல்லை. இப்போ இன்னுமே ஸ்மூத்தாக தான் இருக்குது இந்த என் சீரிஸ் ஆஃப் என்ஜின் வந்ததுக்கப்புறம். ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மாடல் எடுக்கிறீங்கன்னா கிடைக்கும். பட் சிஎன்ஜி மாடல் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் வைக்கவில்லை. மைலேஜ் கேட்டிங்கன்னா சிட்டிக்குள்ளே ஒரு 13 to 15ங்க, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 17 to 20 வரைக்கும் கிடைக்கும். இதுவே நீங்கள் சிஎன்ஜி எடுத்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஏர் மினிமம் 20, ஹைவேஸ்லாம் போகிறப்ப 27 to 30 அப்படின்றது கிடைக்கிது. வச்சிருக்கிற யூசர்ஸ் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். மேலே வந்து ஒரு தின் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் மெட்டீரியல் போட்டிருக்காங்க. இந்த வாகனத்தோட என்ஜினோட சத்தம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சிஎன்ஜி அப்படின்றப்ப உங்களுக்கு ஸ்பார்க் ப்ளக்கோட டைமிங் அதாவது சேஞ்ச் பண்ணுற இன்டர்வல் மட்டும் மாறும் பெட்ரோல் காட்டிலும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு பிட் ஆஃப் காஸ்ட் கொஞ்சம் ஆட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான். சரிங்க, என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லீனியரான ஒரு சர்ச்சுங்க. உங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்டில் ஹிண்டேயோட 1.2 லிட்டர், அதுக்கப்புறம் டாடா ஆல்ட்ரோஸர் 1.2 லிட்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். சிஎன்ஜியில் ஹில் ஸ்டேஷன்ஸில் இறக்க அடிக்குவேட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடிக்குவேட்டாக இருக்குங்க. பெரிய தொந்தரவாலாம் இருக்காது. ஃபஸ்ட் இயரில் நம்ம மூவ் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுதான் ப்ராக்டிகாலிட்டியை பொறுத்த வரைக்கும். கீழே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஜின் கார்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லைனருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் பேக்லாம் போட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க, பட் கொடுத்துருந்துருக்கலாம். வாகனத்தோட வெளி தோற்றம் டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது உங்களுக்கு கிரில் அண்ட் ஏர் டேமோட டிசைனில் வந்து மாறுதல் நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொயோட்டாவோட கேமரி கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி அதோட வடிவமைப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மினிமலான ஒரு கிரில் பிளேங்க, அதில் வந்து குரோம் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நல்ல ஒரு வைடான ஏர் டேம், கார்பன் ஃபைபர் லுக் லைக்கில் வந்து இந்த இடமெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபாக்லாம்ஸ் அப்படின்றது இங்கே கிடையாதுங்க. நீங்கள் வேணும்னா இந்த பேனலை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஃபாக்லாம் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஓயில் அது அவைலபிள், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஹெட்லாம்ப்ஸ் எல்இடி ப்ரொஜெக்டர் செட்டப்புங்க. இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் பல்பு டிஆர்எல் உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் ரன் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரோம் ஸ்ட்ரிப் வந்து இந்த க்ரோம் ஸ்ட்ரிப் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் டிசைன் எலிமெண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ வெளிச்சம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. ரொம்ப
குறைலாம் சொல்லிட முடியாது. டீசெண்டான ஒரு வெளிச்சத்தை இது கொடுக்கும். கிளான்ஸாவோட வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2520 mm இருக்குங்க. இந்த வாகனத்துக்கூட காம்படிட்டராக இருக்கிற வாகனத்தோட கம்பேர் பண்ணி டைமென்ஷன் ரீதியாக காமிச்சிருக்கேன். எந்த இடத்துல இந்த டொயோட்டா கிளான்ஸா அப்படின்றது பொசிஷன் ஆகுதுன்னு உங்களால் புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். இப்போ டயர்ஸுங்க, அலாய் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் பலினோ ஜீட்டாக்கும் இந்த கிளான்ஸா ஜிக்கும் உள்ள வேரியேஷன் இங்கே வந்து டியூல் டோன் அலாய் வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. பட் பலினோ நீங்கள் போகிறப்ப வந்து ஒரு பேசிக்கான ஒரு அலாய் வீல்ஸ் தான் கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக், ரியரில் ட்ரம் பிரேக்குங்க. சஸ்பென்ஷன் பொறுத்து நம்ம பேசலாம். டயர்ஸ் வந்து அப்போலோ வல்நாக் 4Gங்க. ப்ரொஃபைல் வந்து 195, 55, 616. உள்ள லைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பிளாஸ்டிக் லைனர்ஸ் அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. ஃபுல்லாகவே கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ணல. ஓஆர்விஎம் கன்சோல் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள். உள்ள இருக்கக்கூடிய மிரர் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள். வெளியே இருக்க கன்சோலும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி ஃபோல்டபிளாக தான் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ்ங்கிறது இங்கே முடிச்சிருக்காங்க. ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் வந்து குரோமில் ஃபினிஷ் செய்யப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக கிளான்ஸாக எடுத்து ஃப்ராங்க்ஸ்லையும் வரதில்லை, கிராண்ட் மெட்டரில் இந்த குரோம் ஃபினிஷ் அப்படின்றது வரதில்லை. ரெக்வஸ்ட் சென்சார் வந்து டிரைவருக்கும் கிடைக்குது, பேசஞ்சருக்கும் கிடைக்குது. பாசிவ் என்ட்ரிக்கு லாக்கு, அன்லாக் இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கீஸில் இருக்குது. ஒரு பேசிக்கான ஒரு ஃபாப் கீ தான். டோரோட தட் பொறுத்த வரைக்கும் டோரில் ஒரு ஹெஃப்ட் வந்து முதல்ல இருக்காது. பழைய கிளான்ஸான பலினோட இருக்காது, பட் இப்போ இருக்குது. க்ளோஸ் பண்ணுறப்போ ஒரு சாஃப்ட் தட்டுங்க, லைட்டான தட்டு தான். விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த இடத்துலையும் வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காது. டிஎல்ஓ பொறுத்த வரைக்கும் பெட்டராக தான் இருக்கும். உள்ள தீமுமே வந்து பலினோவில் வந்து பிளாக் வித் ப்ளூ, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வித் பிளாக் அப்படின்றதுனால நல்லா ஒரு ஏரியான தீமில் தான் கேபின் அமைஞ்சிருக்கு. லாங் ட்ராவலுக்கு ஆக்சுவலாக வந்து இது ஒரு சின்ன விஷயம் தான், பட் ரொம்பவே உதவி கொடுக்குங்க. டிண்டட் கிளாஸ் தான் உங்களுக்கு. யூவிகட் கிளாஸ் அப்படின்றது டாப் ஆஃப் த லைன் போகிறப்ப கிடைக்கும். ஸோ சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக பேச ஆரம்பிக்கலாங்க. இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிபெண்டன்ட் மேக்பாசன் ஸ்ட்ரெட்டுங்க, கால் ஸ்ப்ரிங்கோட கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து டார்ஷன் பீம் கால் ஸ்ப்ரிங்கோட தான் இருக்குது. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் இருக்கும். ஹேண்ட்லிங் கேரக்டரை பேஸ் பண்ணி இல்லை, கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 வரைக்கும் சாலிடாக இருக்கும். அதுக்கு மேலே போகிறப்ப கொஞ்சம் மன்னவிங்கான ஒரு ஃபீல் இருக்கும். கார்னர்ஸில் இங்கே இருக்கிறீங்கன்னா ஒரு 100 ரீச் ஆகிற வரைக்குமே வந்து ஒரு பேலன்ஸ்டு நேச்சரில் தான் இருக்கும். எந்த விதத்துலையுமே பயத்தை கொடுக்காது. முன்ன இருந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுதுங்க. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெஸ்க்கு, ரியரில் ட்ரம்மு. பட் பிரேக்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அடித்த உடனே அந்த இடத்துல ஆணித்தனமாக நிற்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சம் தள்ளி போகும். அப்போ நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணி தான் பிரேக்ஸ் புஷ் பண்ணிக்கணும். ஸோ ஏபிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் காலிபரேட் பண்ணியிருக்காங்க. இல்லை பின்னாடிலாம் உட்காந்து லாங் ட்ராவல்லாம் பண்ணுறப்ப வந்து ஓகேவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நல்லா தான் இருக்கும். அதிலெல்லாம் குறைகளே இருக்காது. டெயில் லாம்போட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி, அது கூட வந்து ஹாலஜன் இப்படி தான் மிக்ஸ் பண்ணி போயிருக்காங்க. உங்களுக்கு இந்த கன்சோல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எல்இடி தாங்க. இது வந்து சிங்கிள் லைட் ஃபுல்லாக க்ளோ ஆகும். இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டெயில் லாம்ப் வந்து ஹாலஜனில் கொடுத்துருப்பாங்க, இண்டிகேட்டரும் ஹாலஜனில் கொடுத்துருப்பாங்க. இந்த கியூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இங்கே கிடையாது, எக்ஸ்போர்ட் மாடலில் பயன்படும், இங்கே இல்லை. ரியரில் நமக்கு டிஃபாகர், அப்புறம் இந்த வேரியண்ட்லேருந்து தான் வைப்பர்ஸ் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்குது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் இன்டிகிரேட்டட் ஸ்பாய்லர் கூட போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நீங்கள் டாப் ஆஃப் த லைன் போனீங்களாலும் இங்கே வந்து ஷாக்மேன் ஆண்டர்ன்றது கிடையாது. இதுக்கடுத்து டைசர் போனீங்கன்னா அந்த ஷாக்மேன் ஆண்டர் அப்படின்றதெல்லாம் கிடைக்கும். இங்கே பேசிக்கான ஒரு ஆண்டர் தான். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. பம்பர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஓரளவுக்கு அடிபடி தாங்கும். 2 ரிஃப்ளெக்டர் அப்படின்றது பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. சிஎன்ஜி போயிட்டா பூட் ஸ்பேஸ் அப்படின்றது மிகப்பெரிய காம்ப்ரமைஸுங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து எப்படியாவது மாருதி அண்ட் டொயோட்டா நிறுவனம் அந்த டியூவல் டெக்ஸ் சிஎன்ஜி தொழில்நுட்பத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே ஆக்சுவலாக வந்து சிஎன்ஜி ஸ்பேர் டயர்லாம் இருக்கிறனால பூட் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்ப காம்ப்ரமைஸ் தான். இல்லைனா உங்களுக்கு ஒரு 318 லிட்டர் அப்படின்றது கிடைக்கும். சரி, ப்ராக்டிக்கலாக அந்த சிஎன்ஜி வச்சுட்டா வேறு எதுவும் திங்ஸ் வைக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ சின்ன லக்கேஜஸ் அப்படின்றதெல்லாம் வச்சுக்கலாம். பட் ட்ராலிலாம் வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்க போகுது. ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. 60/40 ஸ்பிளிட்டுங்கிறது பேஸ் மாடல் இருந்தே வந்து கிளான்ஸால உங்களுக்கு கிடைக்குங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் கிளான்ஸாவோட டோர் பாக்கெட்ஸ், பேட்ஸ் அப்படின்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு பேஜ் தீம் அண்டு பிளாக் தீம் வந்து பிளே இருக்கிறது தெரியும் நினைக்கிறேன். இது உண்மையாலுமே உள்ளே உட்கார்றப்போ ரொம்ப ஒரு ஏரியான ஒரு ஃபீலையும், ஒரு நல்ல ஒரு அடிஷ்னலாக ஒரு ப்ரீமியம் ஃபீலையும் ஆட் பண்ணி கொடுக்குது. அந்த லுக்கு வந்து கொஞ்சம் பேசும் அப்படின்னு சொல்கிறது வந்து இதில் டிஃப்ரென்ஸ் தெரியுது. பலினோன் கிளான்ஸால் அந்த உள்ள இன்டீரியர் தீம் பொறுத்த வரையும் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது வச்சுருக்காங்க. பியானோ பிளாக்ல இந்த கன்ஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் கிடைக்குது, சாஃப்டச் பேடிங். குரோமில் வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டொயோட்டா கிளான்ஸாவோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். உள்ளே ஏறுறப்போ கொஞ்சம் குனிஞ்சு ஏறிக்கோங்க. ஏன்னா வந்து இது ஹேட்ச் அப்படின்றதுனால தலை முட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உள்ளே ஏறி உட்காந்த உடனே டோர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே,
நமக்கு அட்ஜஸ்டபிளான ஒரு ஹெட் ரெஸ்ட்டும் கிடைக்குது, அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். சரி, ஃபஸ்ட்டு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பற்றி பேசிடலாம். இந்த சீட் வந்து என்னோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கேன். இங்கே ஆக்சுவலாக மேக்ஸின் ஹோல்டர்லாம் எதுவும் இதில் கிடைக்கல, பட் கூட ஒரு பேசஞ்சர் சைடில் இருக்கக்கூடிய சீட்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் கிடைக்குது. இங்கே பாருங்கள், தாராளமான ஒரு ஸ்பேஸிங் இருக்குங்க. உங்களுக்கு பின்னாடி உட்காரவங்களுக்கு நல்லா விசாலமாக உட்காந்து வரலாம். நீங்கள் காலை நீட்டுறீங்கனாலும் சரி, எப்படினாலும் சரி, நல்ல ஒரு தாராளமான ஒரு ஸ்பேஸ் அப்படின்றது இங்கே கிடைக்குது. அண்டர் தே சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் காலை கொஞ்சம் மடக்கி வச்சிங்கன்னா லேக் ஆகும், நீட்டி வைக்கிறப்போ ஓகேவாக இருக்கும், மேனேஜபிளாக இருக்கும். கீழே ஹம்ப் வந்து பெரிய ஹம்ப்புங்க. ஆக்சுவலாக டனல் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். 2 அடல்ட் அப்படின்றது உட்காரலாம். 3வது அடல்ட் உட்காரும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேபி வந்து சங்கடமாக இருக்கலாம். 2 அடல்ட் ஒரு கிட்டுங்கிறது தாராளமான ஸ்பேஸிங் ரியரில். இங்கே ஒரு யூஎஸ்பி டைப் ஏ, அதுக்கப்புறம் ஒரு டைப் சி, 2 சார்ஜர் இருக்குது. மொபைல் ஆம்ரெஸ்ட் அதை உள்ளே போகிறப்ப காமிக்கிறேன். ரியரில் நமக்கு ஏசி வெண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளோயரோட ஸ்பீடையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், த்ரோயும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். த்ரோ இருக்குது, நல்லா தான் இருக்குது. மேலே உங்களுக்கு ஹாலஜனில் கேபின் லேம்ப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் வந்து கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் வந்து கேபின் லேம்ப் இருக்குது. கொஞ்சம் ரியரில் கொடுத்துருந்தாங்கன்னா ரியரில் இருக்கிற பேசஞ்சருக்கு கொஞ்சம் அந்த ரீடிங் லேம்ப் அப்படின்றது பெட்டராக உதவி கொடுத்துருக்கும். சரி, அடுத்து ரியரில் ஹெட்ரூம் பற்றி பேசணும். ஹெட்ரூம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தீங்கனாலும் பெரிதாக வந்து உரையிறதோ இல்லை வந்து ரொம்ப ஒரு மாதிரி நெருடலாக இருக்கிறதோ இருக்காது. பட்டு இங்கே இந்த ஹெட் ரெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த பேடிங்க்கு ஏதாவது குஷனிங் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கழுத்துக்கு கரெக்டான ஒரு சப்போர்ட் இருக்கிறது இல்லை. ஹெட்டுக்கு இருக்குது, பட் கழுத்துக்கு ஒரு சின்ன சப்போர்ட் வந்து நம்மளால் பண்ணிக்கவும் முடியல. ஏன்னா வந்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் அந்த குஷனிங் வாங்கி மாட்டினாலும் கரெக்டாக நிற்க மாட்டேங்குது இதில். ஸோ அது மட்டும் தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. 3 பேருக்கும் ப்ராப்பரான ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 ELR சீட் பெல்ட்ஸ் அப்படின்றதும் கிடைக்குது. ஸோ லம்பாரை பொறுத்த வரைக்கும் இந்த முதுகு தண்டுவடத்துக்கு கரெக்டான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஷோல்டரோட என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது மினிமல் ப்ளே தான். ஸோ லாங் ட்ராவலில் 2 அடல்ட் உட்கார்றப்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. 3வது அடல்ட் உட்கார்றப்போ இந்த ஷோல்டர் என்ஹான்ஸ்மெண்ட் ரொம்ப பெரிதாக எடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா சென்ட்ரல் உட்காரவங்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் வரும், அழுந்திக்கிட்டே இருக்குங்க முதுகு, அது வந்து இருக்காது. டேஷ்போர்ட் தீம்னு பார்க்குறப்போ உங்களுக்கு பிளாக்கு, பியானோ பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெய்ஜ் தீமில் போயிருக்காங்க. ஷட்லைன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ராமினெண்ட்டாக தான் இருக்குது. பட் இந்த இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து 2-3 டைம் 4 டைம்லாம் கழட்டினாங்கன்னா இந்த இடம் வந்து இன்டர்லாக்கிங் பேனல்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு சின்னதாக ரேட்டில் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து ஏதாவது வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரே டைமாக செஞ்சுருங்க, 2-3 டைம் கழட்டி வேலை செய்யாதீங்க. நல்ல ஒரு நீட்டான ஒரு ஃபீல் இருக்குங்க. ரொம்ப வந்து ப்ரீமியம் ஃபீலும் இல்லை, ரொம்ப பேசிக்காகவும் இல்லை, ஒரு பேலன்ஸ்டு நோட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டி ஓகேவாக இருக்குது. சென்டரில் இருக்கிற இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி அப்புறம் பேசலாம். க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமலான க்ளவ் பாக்ஸுங்க. இதில் வந்து லைட்ஸ் மட்டும் கிடைக்கும், கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை. ஐஆர்விஎம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு கேபின் லேம்ப் ஹாலஜனில் 2 இருக்குது. வேனிட்டி மிரர் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கூட வர பேசஞ்சருக்கு மட்டும் வேனிட்டி மிரர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் வந்து மூவபிள்ங்க. ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸிங் இருக்குது. யூஎஸ்பியில் ஒரு சார்ஜர், டைப் ஏ சார்ஜர், ஒரு 12 வோல்ட் அடாப்டர், இது 2ம் கிடைக்குது. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்றது இன்னும் வந்து கிளான்ஸால் வரலைங்க, பட் ஒரு அப்டேட்டில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸ்மார்ட் ப்ளே காஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சொல்கிறாங்க. ஒரு 7 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஆண்ட்ராய்டோ ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ் சப்போர்ட்டோட இருக்குது. ரிவர்ஸ் கேமராவும் இருக்குங்க. ரிவர்ஸ் கேமரா பொறுத்த வரைக்கும் நான் காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு டீசெண்டான குவாலிட்டி. கெய்ட்லைன்ஸ் அப்படின்றது கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, மிஸ் அவுட் ஆகுது. ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிக்கிறேன். ஆமாங்க, கெய்ட்லைன்ஸ் இல்லை, கொடுத்துருந்துருக்கலாம் டெஃபினெட்லி. அடுத்து ஆடியோ குவாலிட்டி கேட்போம். 4 ஸ்பீக்கர், 2 ட்வீட்டர்ஸுங்க. ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. செட்டிங்ஸில் வந்து ஆடியோ ரீதியாக வந்து ஆடியோ குவாலிட்டி டீசென்ட்டுங்க. கண்டிப்பாக வந்து இதை நம்ம பெரிய குறை சொல்லிட முடியாது. ஆஸ் ஃபார் அஸ் ஒய் நல்லா தான் இருக்குது. ஏசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அப்படின்றது பேசிக் மாடல்லேருந்தே கொடுத்துருக்காங்க. த்ரோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம 24 வச்சு பார்ப்போம், ரெகுலராக அதிலே வச்சுருவோம்.
நல்லா தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த கிளான்ஸாக்கும் இப்போ இருக்கிற கிளான்ஸாவோட ஏசி கம்ப்ரஸரோட சைஸும் ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் தான். இது கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பட் ஈவன் தோ அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக ரியல் டைமில் யாருக்குமே தெரியலைங்க. எம்ஐடி கிளஸ்டர்னு பார்க்குறப்போ உங்களுக்கு டிஜிட்டல் கிடையாது, அனலாக்லாம் போயிருக்காங்க. சென்டரில் மட்டும் ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு சிஎன்ஜியோட பர்சன்டேஜ், சிஎன்ஜி ஆக்சுவலாக வந்து தனியாக வந்து இந்த இடத்துல தெரியுங்களா? இந்த பக்கம் வந்து சிஎன்ஜியோட ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு காமிக்குது, இங்கே வந்து பெட்ரோல் காமிக்கும். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். எவ்வளோ நீங்கள் பெட்ரோல், எவ்வளோ சிஎன்ஜி ரேஷியோ ஓட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எல்லா சீட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோட் சென்சார் மிஸ் ஆகிட்டு இருந்தது, அது இப்போ ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கிடைக்குதுங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு, டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் மிஸ்ஸிங் தான். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க, ஒரு டியூவல் ஹார்ன் செட்டப் தான். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங்க. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் மட்டும் கிடைக்குது. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் அப்படின்றது இன்னும் கிளான்ஸில் வரல. டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம் தான், ரெண்டுமே கிடைக்குது. இந்த இடத்துல ஏகப்பட்ட சுவிச்சஸ் உங்களால் பார்க்க முடியும். டாப் ஆஃப் த லைன் போனீங்கன்னா ஹெச்யூடி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சுவிச்சஸ்லாம் வரும். இங்கே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்ஜி அண்ட் பெட்ரோலை வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான நாபும் இருக்குது. கிளான்ஸாக ஜி போகும்போது நமக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே கிடைக்க ஆரம்பிச்சிருதுங்க. ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் அப்படின்றது ஆப்டமைஸ்டாக இருக்குது. எந்த விதத்துலையுமே அது தொந்தரவாக இல்லை. உங்களுக்கு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட் பண்ணிக்கலாம், லாங் ட்ராவலில் கன்வீனியன்ட்டாக இருக்கும். சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது இந்த வேரியண்ட்டில் கிடைக்கிது நமக்கு. ஸோ உங்களோட போஸ்டர் எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். அண்டர் தி சப்போர்ட் பற்றி பேசுனீங்கன்னா சீட்ஸில் கால் ஆக்சல் வைக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. மடக்கி வச்சு வந்தீங்கன்னா மேனேஜபிளாக கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஃபேப்ரிக் தான். இன்னும் கொஞ்சம் ஹார்டாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஃப்ரண்ட் சீட்ஸோட எர்கனாமிக்ஸ்னு பேசணும்னா லம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டு வளத்துக்கு கரெக்டான ஒரு சப்போர்ட்டு, ஷோல்டருக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் வந்து ஒரு பாடி ரோல் கிடைக்குதுன்னா உங்களை வந்து கொஞ்சம் பிடிமானமாக வச்சுக்கும், அதெல்லாம் குறைகள் இல்லை. ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. லாங் ட்ராவலுக்கு ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய சீட்ஸ் தாங்க. இங்கே அந்த குறையெல்லாம் இல்லை. நல்ல ஒரு சப்போர்ட் இருக்க தான் செய்யுது. முக்கியமான விஷயம் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஆக்சசரிஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு கார் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா அக்சசரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கூடவே டேஷ் கேமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாம் பர்சனலாக வந்து அந்த ஃப்ளீட் ட்ராக் பிராண்ட் கூட கொலாப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட டேஷ் கேமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் டேஷ் கேம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட பிராண்டையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. 4K ரெசல்யூஷனில் இருக்குது. அதே மாதிரி அடுத்த நாளே டோர் ஸ்டெப் இன்ஸ்டலேஷனும் வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்பூர்காரருங்க, ஈரோடுக்காரர். ஸோ அதனால் நாங்கள் வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, அடுத்து டிரைவர் சைட் விண்டோ மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கிடைக்குது. மீதம்லாம் நார்மல் பவர் விண்டோஸ். ஐஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக், அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்சஸ், லாக் அண்ட் லாக்கான ஸ்விட்சஸ்லாம் லே ஓவர் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் உள்ளே வச்சுக்கலாங்க. அப்புறம் நிக்நாக் ஸ்டிக்கருக்கான ஸ்பேசிங் இருக்குது. கிளான்ஸா ஜி சிஎன்ஜியோட ஒரு டீட்டெயில்டு வாக்கரன் காமிச்சிருக்கேன். எந்த விதத்தில் இந்த வாகனம் வேல்யூ ஃபார் மணியாக உங்களுக்கு தெரியுது அப்படின்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏன் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன் ரோடு ஒரு 11.5 lakhs கிட்ட வருதுங்க. 11.5 lakhஸில் ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. மைலேஜ் எல்லாருமே எதிர்பார்க்குறது, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிஎன்ஜிலாம் போகிறப்ப 25 to 26 வரைக்கும் ப்ராக்டிக்கலாகவே கிடைக்குது. இதுவே நீங்கள் பெட்ரோல் ஓட்டிங்கன்னா 15 to 17 வரைக்குமே கொடுக்கும். அப்புறம் டொயோட்டாவோட பிராண்ட் ரிலையபிலிட்டி, எக்ஸ்டெண்டட் வாரண்டிலாம் போடுறப்போ 5 வருஷம் 2,20,000 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்டாக 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக இருக்குது. சர்வீஸ் காஸ்ட்டுமே ஒரு 2,500 அதிகபட்சம் ஒரு 4,500 5,000 வரைக்கும் தான் வருது. ஸோ மெயின்டெனன்ஸும் சுலபம் தான். அப்புறம் இவங்களோட பிராண்ட் ரிலையபிலிட்டி டேக், அதுக்கப்புறம் சேஃப்டி ரிலேட்டட் எல்லாமே கேட்டுட்டு இருந்தோம். அது வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் 2022 அப்புறமே அந்த பிளாட்ஃபார்ம் மாற்றினது வந்து நல்லா இருக்குன்னு. இப்போ ரீசெண்டாக வழினோ கிராஷ் டெஸ்ட் ஆகி 4 ஸ்டார் கப் வந்துருச்சு. ஸோ எல்லா விதத்துலையுமே ஒரு ஓவரால் ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குங்க. ஸோ இந்த வாகனத்தை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க நான் கிறிஸ் டொயோட்டா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் ரீதியாக சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் பண்ணுங்கள். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா, சர்ச்சரை வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடாஸ், டேக் கேர், பை.